வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய கனிம சத்துக்கள், மினரல்ஸ் நம்ம உடலினுடைய மனதினுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போது இந்த கனிம சத்துக்கள்லாம் குறைபாடு இருக்கிறதுனால நம்ம பல்வேறு நோய்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற கவனமும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரத்தத்தில் கால்சியம் சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். உங்களால் நிறைய தூங்க முடியல, மனசு அமைதியாக இல்லை, எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நான் இருக்கேன் அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே நீங்கள் தைராய்டு மாத்திரையோடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது, மாத்திரையோடைய அளவு கட்டுப்படுத்த முடியல, தைராய்டோடைய அளவு கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அயோடின் சத்தும் செலீனியம் சத்தும் குறைபாடு இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி உங்கள் டைஜஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும், குடல் ஆரோக்கியம் சரியாக இல்லை, சீராக இல்லை அப்படின்னாலும், இருதயம் ஆரோக்கியமாக இல்லை, ஹார்ட் ப்ராப்பராக இல்லை, இரத்த கொழுப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, தலைமுடி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்குது, உங்கள் தோல் பொலிவில்லாமல் ட்ரைனஸோடு இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய இனப்பெருக்க மண்டலம் ஆரோக்கியமாக இல்லை, உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அது குறைவாக இருக்குது, உங்கள் ரத்தத்தில் எப்போ பார்த்தாலும் இன்ஃப்ளமேஷன் செக் பண்ணி பார்க்கும் பொழுது CRP ரொம்ப கூடுதலாக இருக்குது, C ரியாக்டிவ் புரோட்டீன் கூடுதலாக இருக்குது, இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸோடைய அளவு கூடுதலாக இருக்குது, ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் அது உடலில் ஒட்ட மாட்டேங்குது, இந்த மாதிரி நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சொல்லிகிட்டே போகிறீங்கன்னு சொன்னாலும், உங்கள் எலும்புகள்லேருந்து, உங்கள் பற்கள்லேருந்து, உங்கள் முடியோடைய வளர்ச்சியிலேருந்து, உங்கள் நகத்தினுடைய ஆரோக்கியம் வரைக்கும், நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் வரைக்கும், உங்கள் மெமரி பவர் வரைக்கும் எல்லாத்துக்குமே கனிம சத்துகள், மினரல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கனிம சத்துக்கள், இந்த ரசாயனங்களை நம்ம உணவில் தான் சேர்த்துக்கிறோம். அந்த மாதிரி என்ன மாதிரியான கனிம சத்துக்கள்லாம் இந்த உடல் இயங்கியலுக்கு காரணமாக இருக்குது, உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீஷியம், அயோடின், அயன், சல்ஃபர், காப்பர், செலீனியம், ஜிங்க், இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இத்துணை கனிம பொருட்களும் மினரலும் நம்ம ரத்தத்தில் முழுமையாக சேர்ந்தது ரொம்ப ட்ரேஸ் அளவில் தான், ரொம்ப கம்மியான அளவில் தான் நமக்கு இது தேவை. ஆனால் இதனுடைய குறைபாடு நம்ம உடலில் பல நோய்களை உருவாக்குது. உதாரணத்துக்கு ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு, ஒரு அணுவிலேருந்து இன்னொரு அணுவுக்கு தேவையான அந்த மெசேஜ் பாஸ் ஆகணும்னா கூட கால்சியம் மெக்னீஷியம் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு உடல் இயங்கியலுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த ரசாயன பொருட்கள் நம்ம எது மாதிரி எடுத்துக்க முடியும், உணவில் தான் எடுத்துக்க முடியும். இதை நம்ம எப்படி லாஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம எல்லாருமே உணவு சாப்பிட்றோம், எல்லா கனிமச்சத்து நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கிறோம். ஆனால் இது ஏன் நம்ம ரத்தத்தில் சேர்க்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் குக்கிங். இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போனோன்னா 3 பர்னர் 4 பர்னர் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ½ அன் ஹவரில் சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறோம். ஸோ வேகமாக விரைவாக சமைக்கும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்களை நம்மளால் ரீடைன் பண்ண முடியலை. அப்போது ஸ்லோ குக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உணவில் இந்துப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்துப்பு சேர்த்துக்கிறதுமே பார்த்திங்கன்னா உணவு கடைசீட்டில் நம்ம சேர்த்தணும். நல்லா வெந்து முடிஞ்சு ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு உப்பு சேர்க்கணும். அப்போ முழுமையான சத்து நமக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி அயோடன் சேர்கிறதுக்கு முருங்கைக்கீரையை உப்போட, நம்ம கல்லுப்போட சேர்த்து வறுத்து அந்த உப்பை உணவில் சேர்த்துக்கிட்டு வரலாம்.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸாக நம்ம முன்னோர்கள் வந்து பண்ணிட்டு இருந்த விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி பருப்பு யூஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது செம்மண் கட்டி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு முழுமையான சத்து கிடைக்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தவற விட்டுட்டோம். அதே மாதிரி மண்பானை சமையல் அதுவுமே சர்டைன் மினரல்ஸை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. சில பொரியல் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் தான் நம்ம பாட்டிமார்கள்லாம் செய்வாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமா இருந்தது. நிறைய கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது, அந்த கீரை கடைசல் மண்பானையில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்றது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான அந்த முழுமையான ஊட்டச்சத்து, முழுமையான அந்த ரசாயனம், கனிமப் பொருள் உங்கள் ரத்தத்தில் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ நோய் வந்த பிறகு அதற்கு இந்த மாத்திரைகள் எடுத்துக்கலாமா, அந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிறத தாண்டி வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுடைய சமையல் அறையில் உணவு சமைக்கும் முறையை மாற்றி அமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் தேவையான கனிமப் பொருட்கள் உங்கள் ரத்தத்தில் சேரும் பொழுது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.